ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த உலகத்தில் மனிதனை இறைவன் படைக்கும் போதே கூடவே சப்போர்ட்டாக இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், மாமை, மச்சான், உற்றார், உறவுகள் போன்ற உறவுகளை உள்ள கொடுக்குறான். இந்த உறவுகள் அனைவருக்குமே நன்மை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் சில உறவுகள் நம்மளை ஏமாற்றிட்டு போய் அது மூலமாக பிரச்சனையை சந்தித்து ஒரு உறவை நம்பி ஒரு சில விஷயங்களை செஞ்சு அது மூலமாக பிரச்சனை ஏற்படுத்துகிற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். ஏன் நன்மை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உறவுகளை படைச்ச இறைவன் அங்கே ஏன் அந்த உறவுகளால் நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் கர்மா. அவரவர் கர்மாப்படி இந்த ஜென்மத்தில் நீங்கள் எந்த உறவால் கஷ்டப்படணும், எந்த உறவால் நஷ்டப்படணும், எந்த உறவால் மனவேதனை அடையணும், எந்த உறவு உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி உதவி பண்ணி அப்படியே கீழே தூக்கி போட்டு மேலே குதிரை வண்டி சவாரி ஏறணும் அப்படிங்கிறதெல்லாம் அவரவர் ஜாதியில் இருக்கிற அந்த கிரகங்கள் பாதக ஸ்தான தொடர்பில் இருக்கும்போது கண்டிப்பாக அரங்கேறும். உங்கள் ராசி லக்கணப்படி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் போய் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அம்மா அப்பா என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா, 4ஆம் அதிபதி சூரியன், சந்திரன், இது போன்ற கிரகங்கள் பாதகஸ்தானத்தில் இருந்தால் கூட தாய் தந்தையே உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கொடுக்குற விஷயங்கள் பிரச்சனையாகவே வரும். ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். 12 ராசியிலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா உறவுகளும் நன்மை செய்யாது. மேசம் ராசி, கடகம் ராசி, துலாம் ராசி, மகரம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி தான் உங்களுக்கு பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானங்களில் போய் லாபஸ்தானங்களில் போய் உங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய அண்ணன் உறவாக இருக்கட்டும், தங்கச்சி உறவாக இருக்கட்டும், அது மாமன் உறவாக இருக்கட்டும், மச்சன உறவாக இருக்கட்டும், ஏன் உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணுற கொழுந்தியா என்று சொல்லக்கூடிய மச்சனிச்சி என்று சொல்லக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பா சம்பந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் கூட 11ஆம் இடத்துல போய் அங்கே அமர்ந்து போச்சு அப்படின்னாச்சுன்னா சொல்ல வேண்டியதே கிடையாது. அது உங்களுக்கு பாதகத்தை கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஏற்படுத்தியே தீரும். சரி, 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். உங்களுடைய ஒட்டுமொத்த லாபத்தையும் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் நீங்க தூக்கி கொடுத்துட்டு போச்சே, எல்லாம் போச்சே, இந்த உறவை நம்பி எல்லாம் ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வேதனை ஏற்படுத்தும். ஏன் உங்களுக்கு அது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இருக்கிற கிரகம் சம்பந்தப்பட்ட காரக உறவு அப்படிங்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த லாபத்தையும் கொண்டு போயிடும். காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள். 4ஆம் அதிபதி போய் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது அம்மா, சரிங்களா? அம்மா ஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது நல்லா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட், உங்களுடைய உழைப்பில் வரக்கூடிய காசு, பணம், பொருளா இதெல்லாம் கொண்டு போய் உங்களுடைய அண்ணனுக்கு உங்கள் அம்மா வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி கேட்க போகும்போது, அவங்க அண்ணன் திருப்பி கேட்க போகும்போது, ஆனால் அவன் தருவானப்பா பேசாமல் கம்முன்னு இருன்னு சொல்லி உங்ககிட்டே உங்கள் அம்மா திரும்பி பேசுகிற மாதிரி இருக்கும். தாய் உறவாக இருந்தால் கூட, தாய் உறவு தந்தை உறவே அப்படி இருக்கும்போது மற்ற உறவுலாம் ஏமாத்திரம் சொல்ல வேண்டியதே கிடையாது, சரிங்களா? கண்டிப்பாக அது மூலமாக உங்களுக்கு லாபங்கள் எல்லாமே அந்த உறவுகள் கொண்டு போயிடும். ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லாபங்களை அந்த உறவுகள் அபகரிக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த உறவுகள் என்னென்ன உறவுகள்? 11ஆம் இடம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி என்று சொல்லக்கூடிய அக்கா அக்கா அண்ணன் போன்ற உறவுகளும், பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகளும், அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் மாமன் இருக்கிறாங்கன்னா தாய் மாமன் மனைவி என்று சொல்லக்கூடிய உங்கள் அத்தை உறவுகளும், மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய உறவுகளும் இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாங்க. அப்போ நீங்க மேசம், கடகம், துலாம், மகரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா இது போன்ற உறவுகள்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தங்கத்தையே கொண்டு உங்க தலையில கொட்டினாலும் சரி, நீங்க அதை பார்த்து அடையப்பா நீங்க அசந்தீங்க அப்படின்னாச்சுன்னா 1 கிலோ தங்கத்தை அவங்க தலையில கொட்டிட்டு கொண்டு போகும்போது 10 கிலோ தங்கத்தை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு லாபம் எவ்வளவு? வந்தது 1 கிலோ, போனது 9 கிலோ, முடிஞ்சு போச்சு. ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சீரழிஞ்சு போகும். அப்போ இது போன்ற உறவுகள்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக
சொத்து பிரச்சனையாக இருந்தால் கூட உங்களுக்கு 4 சென்ட் வர இடத்துல அவங்க 5 சென்ட் அவங்க எடுத்துட்டு உங்களுக்கு 2 சென்ட் கொடுப்பாங்க. இப்படித்தான் பிரச்சனை வளர்ப்பாங்களே தவிர உங்களுக்கு அவங்களால ஒரு காலமும் நிம்மதி இருக்காது. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில புரோஜனமே இருக்காது. அப்போ பாதக ஸ்தானத்துல என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. சூரியன் இருந்தால் அப்பா, சந்திரன் இருந்தால் அம்மா, செவ்வாய் இருந்தால் சகோதரன், குரு இருந்தால் உங்கள் குழந்தையே. சரிங்களா? அந்த குரு உங்கள் ராசி லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரு? 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டு வர்றாருன்னா மாமே மச்சான் போன்ற உறவுகள், மச்சினிச்சி கொழுந்தியா என்று சொல்லக்கூடிய உறவுகள், சரிங்களா? அப்பா என்று சொல்லக்கூடிய உறவு, இப்படி எல்லாமே உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சூரியன் அப்படின்னாச்சுன்னா தந்தை, 9ஆம் இடம் அப்படின்னாலும் தந்தை. அடுத்து சுக்கிரன் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கன்னி பெண்கள், அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள், குறிப்பாக மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவுகள், இது பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாமே உங்களுக்கு பாதகத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு பின்னால் உட்காந்து குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாதகம். மனசை வலிச்சுக்கிட்டே இருக்கும். அனுபவப்பட்டு பாருங்க தெரியும். பட்டவங்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அடுத்து புதன். புதன்னா தாய் மாமன். சொல்ல வேண்டியதில்லை. இளைய சகோதர சகோதரி, தாய் மாமன். என்னாச்சு? தாய் மாமன் ஆண் ராசி சம்பந்தப்படும் போது சித்தி போன்ற உறவுகள், சித்தப்பா சித்தி போன்ற உறவுகள், தாய் மாமன் போன்ற உறவுகள், சொல்ல வேண்டியதில்லை, பாதகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது சனி. சனினா என்ன? வீட்டில் உள்ள வயதானவங்க, மூத்த சகோதர சகோதரிகள், சித்தப்பா போன்ற உறவுகள், இவங்களெல்லாம் உங்களுக்கு நன்மையே இருக்காது. இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது அதனால ஏன்டா இந்த உறவை சேர்த்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர யோகமாக இருக்காது. அதே சமயத்துல ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ராசி, அதாவது ரிஷபம், நல்லா கேட்டுக்குங்க, ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 4 ராசியிலும் பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி, ஸ்திர லக்கணங்கள். இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதக ஸ்தானமாக வரும். ஆனா இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாக்கிய ஸ்தானமும் கூட. பாக்கியஸ்தானம்னா என்ன? இந்த உலகத்துல நீங்க அடையக்கூடிய அனைத்து பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த பாக்கியஸ்தானம். ஆனால் அதுவே பாத்தீங்கன்னா பாதகஸ்தானமாகவே மாறி நிற்குது. அப்ப இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பாக்கியம். நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இப்போ ஒரு இறைவன் ஒரு விஷயத்தை கொடுக்குறான் அப்படின்னாச்சுன்னா அதை வாங்கி நீங்க அனுபவிக்கிறதுக்குள்ள அந்த காரக உறவுகள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. கொண்டாங்கண்ணே, நல்லா இருக்குது, நான் வச்சுட்டு அப்புறம் தாரனே அப்படிங்கிற மாதிரி. 9ஆம் இடத்துல சகோதரக்காரங்க என்னோட செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்களை உங்கள் ரத்த உறவு என்ன சொல்லக்கூடிய அந்த உறவுகள் கேட்கும். இதுல எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? மனசார சரி கொண்டு நல்லா 2 கொடுத்துருவோம். இப்படித்தான் உங்கள் பாக்கியம் அனைத்தும் வெளியேறும் சகோதர சகோதரி உறவுகள் மூலமாக. அதே சமயத்துல அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பா ஸ்தானம். உங்களுக்கு அப்பா கொடுத்த பொருள் ஒரு காலத்தில் உங்களுக்கு நிலைக்காது. அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், அப்பா நம்மளை பெற்று விட்டுட்டாங்க, அதோட கடமை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. தாய் தந்தை மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு முழுமையாக உங்க கையில நிற்காது. ஏதோ ஒரு புத்திர ஒரு பிரச்சனை கொடுக்கும். அப்ப தந்தை மட்டும்னா தந்தை வழி உறவுகள் உள்பட. தந்தை வழி உறவுகள்லாம் என்ன? தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அத்தை, மாமன், மச்சான் போன்ற உறவுகள், அத்தை பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது, மாமன் மச்சான் போன்ற உறவுகள். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனைவி ஸ்தானத்துக்கு 3ஆம் இடமாக வரும். கொழுந்தியா, மச்சின், மச்சினிச்சி போன்ற உறவுகள், அப்பா வழி உறவுகள், கொழுந்தியா, கொழுந்திச்சி, மச்சினிச்சி போன்ற உறவுகள், அது உங்க அப்பா வழியிலையும் வரும். அதே சமயத்தில் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் சம்பந்தப்பட்ட உறவுகள் உள்ள குடும்பத்தில் உள்ள உறவுகளாகவும் வரும். இந்த உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்களும் உண்டு. அதே சமயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமும் உண்டு. ஏதோ ஒரு வழியில இந்த உறவுகள் உங்களை நிம்மதியை கெடுத்து கொண்டே இருக்கும். என்னதான் நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க தங்கத்துலதான் நீங்க தங்க பசுமே ஊட்டி பாருங்க நீங்க இந்த உறவுகளுக்கெல்லாம், அதனால உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஏதோ ஒரு புத்துல உங்களுக்கு ஒரு இடைஞ்சலையும், ஒரு பிரச்சனையும், ஒரு நெருக்கடியும், ஒரு மனச்சஞ்சலத்தையும், தீராத ஒரு டென்ஷனையும் ஏதோ ஒரு புத்துல உங்களை கொடுத்து 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 குத்தி கொண்டே இருக்கும். இதுதான் பாதகம். அது பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால ஓரளவு மரியாதையாக இருக்கும். சரிங்களா? சரி, இதுல வர உறவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
தந்தை என்று சொல்லக்கூடிய உறவு முதல் உறவா வருது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திருமணம் முடிஞ்சு போச்சு. 2வது திருமணம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு சில பேர் இருக்கிறாங்க. 2 திருமணம் கட்டிக்கிறாங்களா, அவங்க 2வது மனைவின்னு சொல்லக்கூடிய உறவு இதைத்தான் செய்யும். அதே சமயத்துல மனைவி இருக்கும்போது, அது கணவன் இருக்கும்போது இல்லீகலாக நீங்க ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த உறவு உங்களுக்கு வந்து நல்லதையும் பண்ணும், கெட்டதையும் பண்ணும். அதனால பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு டென்ஷன், பிரச்சனை, மனக்குழப்பம் ஏதோ ஒண்ணு குடுக்கிறதையும் குடுத்து, அடிக்கிறதையும் அடிச்சு காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அதாவது ஆட்டு உரல்ல போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தை என்று சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 3வது குழந்தை என்று சொல்லக்கூடிய உறவுகளும் மச்சினன், மச்சினிச்சி போன்ற உறவுகள். மச்சன், மச்சினிச்சி அப்படிங்கிறது அப்பா வழியில் உள்ள அத்தை பிள்ளைகளும் எடுத்துக்கலாம். அதே சமயத்துல மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள வரக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட தங்கச்சின்னு சொல்லி சிஸ்டர், அக்கான்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி உறவுகள். எப்படி இருந்தாலும் பிரச்சனை இதுதான். ஏதோ ஒரு விதத்துல 2 நாள் 3 நாள் நல்லா இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. 4வது பிரச்சனை. 2 நாள் 3 நாள் நல்லா கூடவே இருந்து கும்மாளம் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும். இந்த ஸ்தானத்துல போய் உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் இருந்தால், சனி இருந்தால், சித்தப்பா உறவையும் எடுத்துக்கங்க, மூத்த சகோதரையும் எடுத்துக்கங்க, சுக்கிரன் இருந்தால் அத்தை உறவு, பெண்கள் உறவு சோலி முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி அது பாதகஸ்தானம் வேற. அத்தை உறவுன்னா சொல்ல வேண்டியதில்ல. அத்தை அதை செய்யுங்க மருமகன், இதை செய்யுங்க மருமகன்னு சொல்லி உங்களை வேலை ஏவி 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 அவங்க ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டு அப்படியே காலை பிடிச்சி இழுத்து அந்த கோட்டைக்கு மேலே தூக்கி தலைகளை வீசுவாங்க பாருங்க. தப்பு திடீர்னு வந்து கீழே வந்து நடு மண்டை உடஞ்சி கிடக்குமோ நம்மளுக்கு தான் தெரியும். அடே அப்பா இப்படியா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் மிகப்பெரிய வேதனை. அடுத்து சூரியன் இருந்தாலே அப்பா தான். சரிங்களா? சூரியன் இருந்தாலே அப்பா தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. 9ஆம் இடமும் வேற. அப்போ அப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் கொடுப்பாங்க. அடுத்து சந்திரன் இருந்தால் தாயும் இதே பிரச்சனை தான். குரு இருந்தால் உங்கள் குழந்தையும் இதே தான் திருப்பி செய்ய போகுது. அதே சமயத்தில் குரு வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதியாக இருந்தால் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவும் இதுதான் பண்ண போறாரு. லாபாதிபதியாக இருந்தால் மூத்த சகோதரர், இப்படி அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியாகவும் பிரச்சனை வரும். அப்போ இந்தந்த உறவுகள்கிட்ட வந்து நீங்க கவனமாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஏன்னா இது பாக்கியஸ்தானமும் கூட, ஆனால் பாதகஸ்தானமும் கூட. கொடுத்து புடுங்கிறது அதாவது கொடுத்து புடுங்கிறது அல்லது அவங்க வாங்கிட்டு திருப்பி கொடுக்கிறது, இதுல நன்மையோ தீமையோ எல்லாம் கலந்தே இருக்கும். புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அவரவர் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை செக் பண்ணி பாருங்க. 9ஆம் இடத்துல இருந்து என்ன கிரகம் திசை நடத்துதுன்னு பாருங்க. அந்த கிரகம் உங்கள் ராசி லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதுன்னு பாருங்க. அந்த கிரகம் ஆதிபத்தியம் பெற்று வர ஸ்தானம் வந்து என்ன உயிர் காரகமா வருதுன்னு பாருங்க. அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, என்ன உறவா வருதுன்னு பாருங்க. அந்த உறவு அங்க உள்ள இருக்குது. அந்த உறவு மூலமாக நீங்க பாக்கியத்தையும் அனுப்புவீங்க, பாக்கியத்தையும் அனுபவிப்பீங்க, பிரச்சனையும் அனுபவிப்பீங்க. செக் பண்ணி பாருங்க. அவரவர் வாழ்க்கையில நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு கொடுத்த விஷயம் எல்லாமே என் அன்னை முத்தாரம்மன் கொடுக்குற விஷயம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் அனுப்பி விட்டுட்டே இருப்பா. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு டே நீ உள்ள போ, இவனுக்கு எடுத்து விட்டுட்டு வா, டே நீ உள்ள வா, இவனை பிடின்னு சொல்லிட்டு போ. ஏன் உள்ள வந்துச்சு நான் யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த உறவு உள்ள வந்துடும். இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொரு உறவுகளா உள்ள கொடுத்து வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பாடத்தையும் தெளிவா கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த உறவா இது சரியா வராது, கிழிச்சு போடு, இந்த உறவு ரிஜெக்ட் அன்செலக்டட், இப்படி ஒவ்வொன்றையும் அண்ணன் தம்பியிலிருந்து உற்றார் உறவிலிருந்து மாமனார் மாமியார் மச்சன் போன்ற உறவுகள் உட்பட, சுற்றி இருக்கிற உறவுகள் உட்பட, பக்கத்து வீட்டு உறவுகள் உட்பட எல்லா உறவையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இந்தந்த உறவு ஆகும் ஆகாது, இந்தந்த உறவு இவ்வளோ தூரம் தான் வரும், இந்தந்த உறவு இதை தாண்டி நமக்கு எதுவுமே செய்யாது, இந்தந்த உறவுகள் இது உள்ள வந்தால் இந்த பிரச்சனை செய்யும், இதனால நம்ம பிரச்சனை வரும், தொல்லை வரும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு தான் சில நேரத்தில் வந்து நம்மளை அறியாமலே மாட்டிட்டு சிக்கிட்டு சின்ன படுறோம். நான் படுறேன். சரிங்களா? மற்றவங்களை விடுங்க, மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நானே படுறேன், தெரியாதவங்களுக்கு சொல்லியா செய்யணும். இதுதான் உண்மையும் கூட. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாதகமாக வரும். யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து 7ஆம் இடமே பாதகம். சரி, 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நண்பர்கள். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மட்டும் ஒரு நாளும் செட்டே ஆகாது. நீங்கள் வந்து எழுதி வேணாலும் வச்சுக்கிங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நண்பர் மூலமாக தான் நான் அவ்வளோ சம்பாதிச்சேன், இவ்வளோ சம்பாதிச்சேன், நாங்களாம் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்கள் ஒரு தட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நல்லா செக் பண்ணி பாருங்கள். பிற்காலத்தில் ஒரு காலத்தில் வந்து இந்த நண்பனாடா நம்மளுக்கு இப்படி பண்ணனா, இவனா இப்படி பண்ணா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு பாதகத்தை, சொந்த தொழில் செய்தால் அது மூலமாக வரக்கூடிய வருமானத்தையும், இல்லை உங்கள் கூடவே இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்யாமல் இந்த கிரகங்கள் விலகாது. கண்டிப்பாக செய்யும்.
அடியேன் உணர்ந்த விஷயத்த நான் நான் சொல்கிற ஒளிவு மறைவாக மறைச்சி சொல்லணும் அவசியமே கிடையாது. உள்ளதை உள்ளபடி ஓப்பனாக உடைச்சே சொல்கிறேன். கணவனுக்கு மனைவி பாதகம், மனைவிக்கு கணவன் பாதகம். ஒன்றுக்கொன்று எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. என்ன சொன்னாலும் சரி, மனைவி ஒன்று சொன்னால் கணவர் அதெல்லாம் சரி வராது அப்படிம்பாங்க. மனைவி கணவர் ஒன்று சொன்னால் மனைவி அதெல்லாம் சரி வராதும்பாங்க. இது மாறி 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 பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது வருமானங்கள் முன்ன பின்ன வந்தால் கூட நீங்கள் வீட்டில் தான் இருக்கும், வெளியே போகாது. நண்பர்கள் அப்படிங்கும்போது உங்கள் வருமானத்தை வெளியே கொண்டு போகிறதுக்குண்டான அமைப்பு கூட வேலை செய்யும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை என்று சொல்லக்கூடிய உறவு அந்த குழந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏண்டா இந்த பிள்ளையை பெத்தோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து திருமணம் முடிகிற லேஞ்சில் வந்தாச்சு அப்படின்னா முதல் சம்பந்தி. 3 சம்பந்தி எடுத்திருக்காங்கன்னா முதல் சம்பந்தி சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த சம்பந்தின்னு சொல்லுவாங்க, என்ன பொண்ணு வளர்த்துருக்கிற, என்ன பையனுக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்க, என்ன பையன் இப்படி இருக்கிறான், இப்படி மாற்றி மாற்றி பேசி 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 காலத்துக்கு அவங்க உங்கள் உயிர் உள்ளவரை அவங்களால தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு பாதகமாகவே வேலை செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் சம்பந்தி அப்படிங்கிறக்காக நீங்கள் அவங்க வீட்டில் வந்த உடனே அவங்க கைகால கழுவி விட்டு அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு நீங்கள் சாப்பாடு உணவு பரிமாறி நீங்கள் வீட்டில் 2 நாள் தங்க வச்சா கூட போகிற பக்கம் ஒரு காட்டு காட்டிட்டு போவோம். சரிங்களா? இதெல்லாம் அந்த கிரகத்தோட தன்மைகள். அப்போ 12 ராசியிலுமே எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் பாதகம் அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கல்ல, என்னென்ன உறவுகள் வரும்னு தெரிஞ்சிட்டிங்கல்ல, இந்த உறவுகள்கிட்ட நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பாதகம் அப்படிங்கிறது கூடவே இருந்து குளிப்பறிப்பது. பாக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிற ராசிக்கு மட்டும் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும், கூட இருந்தாலும் குளிப்பறிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பேசுறேன்னு தெரியாது, ஏன் பேசுறேன்னு தெரியாது. பேசிட்டு ஒரு முக்கில் உட்காந்து மண்டை முட்டிட்டு அழுதுட்டு இருப்பாங்க, அது வேற. சரிங்களா? அவசரப்பட்டு பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் பேசிடுவாங்க. பேசிட்டு இதை நம்ம அவசரப்பட்டு செஞ்சிட்டோமே, இந்த விஷயத்த செய்யாம விட்டு அந்த உறவு நம்மளோட போயிருக்காது, இந்த உறவால் நமக்கு நிறைய நன்மை கிடைச்சிச்சு, நம்மளுக்கு அவங்களால நம்ம நிறைய ஆதாயம் அடைஞ்சோமே அப்படின்லாம் பின்னால் உட்காந்து யோசிப்பாங்க. முன்னால் பேசும்போது யோசிக்க மாட்டாங்க. இது ஒரு வகையை மனக்கசப்பை கொடுக்குற பாதகம். ஆனால் மற்ற பாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் லாபத்தை கொண்டு போகிறது, கணவன் மனைவி பிரச்சனை சம்பந்தப்பட்டது, அப்போ நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள், இது போன்ற அமைப்பு. அப்போ நண்பர்களை நம்பி நீங்கள் இது போன்ற அமைப்பில் இருக்கிறவங்க இந்தந்த உறவுகளை நம்பி நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் கவனமாக உங்கள் ஜாதகப்படி அந்தந்த கிரகங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் உதவி பண்ணும்போது மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். ஏனோ தானோ ஒரே தட்டில் நாங்கள் சாப்பிட்றோம், ஒரே கட்டில் உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி சில விஷயம் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். கையை விட்டு போனதுக்கப்புறம் ஐயோ அப்பா அப்படி கூப்பாடு போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இருக்கும்போதே சுதாரிப்போடு இருக்கும்போது தான் சிறப்பு. ஒரு பாதகம் சம்பந்தப்பட்ட உறவு உள்ளே வருது, சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க, சரின்னு சொல்லி நம்ம செய்யும்போது அது மூலமாக பெரும் கடன் உருவாகி போச்சு அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய இழப்பு. அப்போ அது தவிர்க்கணும். அப்படிங்கும்போது இது போன்ற உறவுகள் உள்ள வருது அப்படின்னாலே என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியானு கேட்டுக்குங்க, அவ்வளோதான், ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு மற்றபடி அந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக யோசிக்கக்கூடாது. ஐயோ அவங்க நம்மளுக்கு அப்படி செய்கிறாங்க, இதனால் நம்மளுக்கு இப்படி வரும்னு சொல்கிறாங்க, நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று நீங்கள் அவங்க நம்பி இறங்குனீங்கன்னாச்சுன்னா மண் குதிரை மேலே சவாரி செய்து ஆற்றுல இறங்குறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கும். அவரவர் வாழ்க்கையில் உள்ள ஜாதகத்தை அப்படியே செக் பண்ணி பாருங்கள். பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 14, அதாவது மேசம் கடகம் துலாம் மகரம் ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை செய்தா இல்லையான்னு சொல்லி அவரவர் வாழ்க்கையில் பாருங்கள். ஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ராசியில் உங்களுக்கு கிரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குதோ அந்தந்த ஸ்தானம் சம்பந்த உறவுகள் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள், தெளிவாக புரியும். அடுத்து தனுசு மீனம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த 4 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் நான் மேற்படி சொன்ன அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடமாக வரதுனால இந்த நண்பர்கள் இது போன்ற உறவுகள் சொன்னோம்ல, இது போன்ற உறவுகள் சம்பந்தப்பட்ட உறவுகளையும், அப்போ மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தனுசு ராசியில் இருக்கிற கிரகங்களும், கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மீன ராசியில் இருக்கிற கிரகங்களும், தனுசு ராசியில் இருக்கிற பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிற கிரகங்களும், மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கன்னி ராசியில் இருக்கிற கிரகங்களும் கண்டிப்பாக பாதகத்தை செய்யும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதரன், சுக்கிரன்னா வீட்டில் உள்ள பெண்கள், கன்னி பெண்கள், அத்தை போன்ற உறவுகள், பெண்கள் சம்பந்தப்பட்டது, மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகள், அடுத்து சனினா சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவுகள், மூத்த சகோதர உறவுகள்,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புதன்னா தாய் மாமன், பக்கத்து வீட்டுக்காரங்க, இதெல்லாம் பிரச்சனை தான். சொல்ல வேண்டியதே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அவ்வளோதான். இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் என்னென்ன உறவா வருதோ, அது அனைத்தும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பாதகத்தை செய்து கொண்டே இருக்கும். அவரவர் ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணி, செக் பண்ணி, நீங்க வந்து பாருங்க. எந்தெந்த உறவுகளால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அசிங்கம், அவமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சந்திச்சு, ஏன்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில அரங்கேறி இருக்கும். அப்ப இது போன்ற உறவுகள்ட்ட வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூரணமா கிடைக்கட்டும். நன்றி. வணக்கம்.